ப்ரோ டிகிரி இல்லாமல் ஒரு எம்என்சி கம்பெனியில் என்னால் வேலை வாங்கிட முடியுமா? 23 அரியர் வச்சுட்டு ஒரு எம்என்சி கம்பெனியில் நான் 2 வருஷமா ஒர்க் பண்ணியிருக்கேன். பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன்ஸும் வாங்கியிருக்கு. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்து அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கிற வரைக்கும் 2014 ஃபர்ஸ்ட் கம்பெனியில் என்னோட சேலரி வந்து 10,000. ஒரு நாளைக்கு 1 hour எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தா 200 ரூபாய் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 2 hours தான் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க முடியும். நிறைய பேர் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க மாட்டாங்க. ரீசன் என்னன்னா, சில பேர் வந்து 8 hours வேலை பார்த்து ஆல்ரெடி டயர்டா இருப்பாங்க. ஆனா நிறைய பேர் வந்து இந்த 200 ரூபாய்க்காகலாம் நல்லா உட்காந்து எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருவாங்க. எனக்கு வந்து அன்னைக்கு 200 ரூபாய்ன்றது பெரிய அமௌண்ட். அந்த 200 ரூபாய்க்காக எல்லா நாளுமே 2 hours எக்ஸ்ட்ரா வேலை பார்ப்பேன் டெய்லி. ஆனா என்னையே அறியாம ஒரு நல்லது நடந்தது. அதிக நேரம் ஒர்க் பண்ண என் கூட வேலைக்கு சேர்ந்தவங்க எல்லாரையும் விட நான் சீக்கிரம் வேலை கத்துக்கிட்டதுனால என்ன ஆச்சுன்னா, இப்போ எங்க டீம்ல இருக்க 15 பேர்ல யார் நல்லா வேலை பார்ப்பான்னு லிஸ்ட் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என் பேர் அதுக்குள்ள வந்துடும். இது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுதுன்னா, யாருக்கா டவுட் இருந்தா அவனை கேளுங்கப்பா, புதுசா யாராவது வந்தாங்கன்னா நம்ம பக்கத்துல உட்காருப்பா, நல்லா வேலை கத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ரெகக்னிஷன் எல்லாம் ப்ராஜெக்ட் குள்ள எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சு. 23 அரியர் வச்சோம்னா காலேஜ்ல எப்படி ட்ரீட் பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் தர மாட்டான், நீ இந்த ஜென்மத்துல டிகிரி முடிக்க மாட்டேன், நீ எல்லாம் சோத்த திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறியா, இந்த மாதிரி அவமானங்கள்லாம் காலேஜ்ல பட்டு வந்து இந்த மாதிரி ஒர்க் பிளேஸ்ல சின்ன சின்னதா ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும் போது ஓகே நம்மளும் ஏதோ ஒன்று பண்றோம், லைஃப்ல நம்மளும் பெரிய ஆளா வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் ஃபீல் வருது. அது இன்னுமே என்ன நிறைய வேலை செய்ய சொல்லி புஷ் பண்ணிட்டே இருக்குது. எல்லாமே நல்லா போயிட்டே இருக்கும்போது ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அப்ப என்ன ஆகுதுன்னா, டிகிரி இல்லைன்ற ஒரு காரணத்தினால நான் ப்ரொமோஷனுக்கு எலிஜிபிளே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த ப்ரொமோஷன் யாருக்கு போச்சுன்னா, ஸ்டார்டிங்ல இந்த 200 ரூபாய்க்காகலாம் என்னால எக்ஸ்ட்ரா வேலை செய்ய முடியாதுன்னு வீட்டுக்கு கிளம்புனாங்கல்ல, அவங்களுக்கு தான் அந்த ப்ரொமோஷன் கிடைச்சது. அதுக்கப்புறம் நான் வச்சிருந்த 23 அரியரையும் பெரும்பாடுபட்டு கிளியர் பண்ணதே ஒரு பெரிய கதை. நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். லாங் ஸ்டோரி ஷார்ட், நிறைய கம்பெனிஸ் நீங்க டிகிரி இல்லைனாலுமே உங்களை வேலைக்கு எடுத்துருவாங்க. ஆனா அந்த கம்பெனிக்குள்ள நீங்க ப்ரொமோஷன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு டிகிரி தேவைப்படும்.